அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கதை முடிந்துவிட்டது. இனி அது எழுச்சி பெற வாய்ப்பே இல்லை. அணி அணியாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இனி அதிமுகவின் எதிர்காலம் அவ்வளவுதான் என்று எதிர்க்கட்சிகளும் மற்றவர்களும் கொக்கரித்த வேளையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது பீனிக்ஸ் பறவையைப் போல இதற்கு ஒரு நாளும் அழிவு வராது, எங்கள் வேகம் இன்னும் பல மடங்கு இருக்கும் என்பதைப் போல அதை நிரூபிக்கும் வண்ணமாக திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட செயலாளர் ஆவின் கார்த்திகேயன் திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தில்லை நகர் பகுதி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தை எண்ணூரில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நிகழ்த்தினார். சாஸ்திரி ரோடு தொடங்கி திருமண மண்டபம் வரை எங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறந்தது. எத்தனை பேனர்கள், எத்தனை பிளக்ஸுகள். பொதுச் செயலாளர் வரும்பொழுது எவ்வளவு பிளக்ஸ்கள் இருக்குமோ, எவ்வளவு கொடிகள் இருக்குமோ, எவ்வளவு தோரணங்கள் இருக்குமோ அத்தனையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்தது. ஒருவேளை நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் தான் வந்து கொண்டிருக்கின்றாரோ என்கின்ற ஐயத்தை தோற்றுவிக்கும் விதமாகவே திரும்பும் திசையெங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறந்தது. திருமண மண்டபத்திலே கட்டுக்கடங்காத கூட்டம். நிர்வாகிகள் மட்டுமல்ல, தொண்டர்களும் அலையலையாக குவிந்தனர். மாநகர் மாவட்ட செயலாளர் ஆவின் கார்த்திகேயனின் பேச்சிற்கு மகுடிக்கு கட்டுண்ட பாம்பு போல மயங்கி கிடந்தனர். ஆம், ஆவின் கார்த்திகேயன் தன்னை ஒரு மாவட்ட செயலாளர் என்று கூறிக்கொள்ளாமல் தானும் ஒரு அடிமட்ட தொண்டனே என்பது போல ஒவ்வொரு தொண்டனோடும் பேசி மகிழ்ந்ததையும் அவர்களின் நலம் விசாரித்ததையும் காணுகையில் இவர்தான் சரியான மாவட்ட செயலாளர் என்று ஒவ்வொரு தொண்டரும் புலகாங்கிதம் அடைந்தனர். அது மட்டுமா, திருமண அரங்கிலே திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு விருந்து போல அறுசுவை விருந்து, சாதாரண விருந்தல்ல நண்பர்களே, கறி விருந்து. வந்திருந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வயிறு நிறையும் வண்ணம் கறி விருந்தோடு மிக சிறப்பான கவனிப்பு நடைபெற்றது. இதனை கண்ட மற்ற கட்சியினர், ஆஹா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்பு நம்மால் போட்டி போட முடியாதடா, இந்த கட்சி எந்நாளும் அழியாது, இது பீனிக்ஸ் பறவை போல என்றென்றும் மீண்டு எழும் என்று கூறி சென்றதை காண்கையில் உண்மையாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்றே தோன்றியது. NTT நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன்.